Hello guys, welcome to Spectator. நம்ம சென்னை எஃப்சியோட சம்பவத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ சென்னை எஃப்சி ஐஎஸ்எல் 2024-25 அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல அவேல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒடிசாவோட ஹோம் கிரவுண்டான கலிங்கா ஸ்டேடியத்தில் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துச்சு. ஸோ லாஸ்ட் சீசன் அதாவது பந்தோத்கர் ட்ரோஃபியில் பார்த்தீங்கன்னா பெருசாக விக்டரி எதுவும் பதிக்க முடியல சென்னை எஃப்சியால். ஒரு கண்டினியூஸ் தொடர்ந்து 2 மேட்ச் தோல்விகள்னு சொல்லலாம். மறுபக்கம் ஐஎஸ்எல் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, இன்னும் ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. கண்டிப்பாக லூக்காஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ லூக்காஸை நம்பி தான் இருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட தாட் இருந்த நிலைமையில ஃபர்ஸ்ட் மேட்சை தரமாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம சென்னை எஃப்சி. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3-2 சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு பெனால்ட்டி ஷூட் அவுட் மூலமா ஒடிசா எஃப்சி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாலும் செகண்ட் ஹாஃபில் திரும்பி வந்தாங்க. கிட்டத்தட்ட 4 கோல் பார்த்தீங்கன்னா மழை பொழிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சென்னை எஃப்சி கிட்ட இருந்து 3 கோல், முக்கியமாக 2 கோல் ஆனால் ஃபாரூக் சௌத்ரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்மளோட ஸ்ட்ரைக்கரான டேனியல் சிமாச்சிக்கு அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. ஸோ என்ன ஒர்க் ரேட்டே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்காருன்ற மாதிரி. ஃபைனலாக அவரோட பர்ஃபார்மன்ஸும் லைக் அவருக்கு அந்த கேம் டைம் கிடைச்சா அவருக்கு நல்லா கிளிக் ஆகிட்டார்னா கோல் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்னு நம்மளே அட்ரஸ் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கேம் டைம் கிடச்சிச்சு. செகண்ட் ஹாஃப்லையும் சேம் செட் ஆஃப் டீமை தான் அவன் கையில் மூவ் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி அவரும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாரு. 3 கோல் ஸ்கோர் பண்ணாங்க. மறுபக்கம் ராய் கிருஷ்ணாவோட சூப்பர் கோல் அன்டில் 90 மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே அந்த பாலை ரிசீவ் பண்ணி அழகாக கட் பண்ணி உள்ள கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவருக்கு அந்த டிசர்வ்னு சொல்லலாம். 3-2 கம்ஃபர்டபுளாக நம்ம சென்னை எஃப்சி 10-13 மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் ஒரு மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டில் தோக்கவே இல்லை. ஸோ ட்ரா பண்ணாலும் சரி ஆனால் தோக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒடிசா எஃப்சி பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை நம்ம சென்னை எஃப்சி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லேயே அடிச்சு நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே அன்பீட்டன் ஸ்ட்ரைக்கை மெயின்டைன் பண்ண ஒடிசாவே தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம சென்னை எஃப்சி. இனிஷியலாக லைனப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைனப்பில் எக்ஸ்பெக்டட் லூகாஸ் பிராம்பிலா இருப்பாருன்னு எதிர்பார்த்தோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித சேஞ்சஸோ இல்லை. ஸோ லூகாஸ் பிராம்பிலா எல்லாமே நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80+ மினிட்ஸுக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 3-2 கோலில் வின் பண்ணியிருக்காங்க. ஈவன் லூகாஸ் பிராம்பிலாக்கு ஜஸ்ட் ஒரு கேம் டைம் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியல, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா மேபி லூகாஸ் இனிஷியலாக கொண்டு வர அதிக வாய்ப்பு இருந்திருந்தாலும் நம்ம சென்னை எஃப்சியோட டீம் அவன் கையில் ரொம்ப பிலீவ் பண்ணார் இந்த டீம் மேலே. இந்த லைனப்பில் பொறுத்த வரைக்கும் அழகாக டிஃபென்ஸ் யூனிட்டில் ரியான் எட்வர்ட் டென்புயா அண்ட் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா டின்லியானா அண்ட் மந்தாரோ தேசாயை கொண்டு வந்தாங்க. அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்சினோ அண்ட் ஹம்தே பொறுத்த வரைக்கும் அவரோட ஒர்க் ரேட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு நம்ம சென்னை எஃப்சிக்கு. அந்த ஒரு சென்னை டீம் அதாவது நம்ம சென்னை எஃப்சின்ற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஈவன் ஃபருக்கோட கோல் ஸ்கோர் பண்ண பிறகு அவர் சைலண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டீமை எங்கேயோ கொண்டு போயிட முடியும். நம்ம சென்னை எஃப்சி நம்ம டீம்ன்ற மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட், அவரோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நம்மளுக்கு ஃபேன்ஸ் எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துச்சு. அந்த அட்டாக்கிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கோனார் ஸ்டீல்ஸ் இருந்தார் அண்ட் டேனியல் சிமாச்சிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இர்ஃபான் யாதவ் அவருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ட் ஐஎஸ்எல் ஃபர்ஸ்ட் மேட்சை அவன் கையில் நம்பி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஈவன் அவரும் அவருக்கு ஏற்ற பெஸ்ட்டாக தான் காமிச்சாருன்னு சொல்லலாம். ஒரு ஹெட்டர் கன்வெர்ட் ஆகிருந்தால் அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட கோலில் அவரோட ஸ்கோர் போர்டில் இணைஞ்சிருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். என்ன ஃபருக் சௌத்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபருக் சௌத்ரி நல்லா பண்ணுவார் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம ஃபருக் சௌத்ரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோக்கு ஒர்க் ரேட் அவருக்கு ஏற்ற டிசர்வ்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் அவருக்கு கிடைச்ச 2 கோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான கேம். ஸோ எப்போவுமே ஃபருக் சௌத்ரி கிராசஸ் மேக் பண்ணுவார் அண்ட் அவரோட கேம் அவ்வளோதான்ற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப பாக்ஸில் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். எவ்வளோ பாக்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி பாலும் நம்ம கோனார் ஸ்டீல்ஸ் சப்ளை பண்ணார். மறுபக்கம் இர்ஃபான் யாதவ் கொடுத்தாரு. ஈவன் டேனியல் சிமாச்சிக்கு கூட சில பலது கோனார் ஃபருக் சௌத்ரிக்கு சப்ளை பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் செகண்ட் ஹாஃபில் வந்து 2 கோல் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாரு நம்ம சென்னை எஃப்சிக்காக. அவரோட ஹார்ட் ஒர்க் ஏற்ற டிசர்வ்னு சொல்லலாம் இந்த 2 கோல். மோஸ்ட்லி நம்ம சென்னை எஃப்சியோட எல்லா யூனிட்டுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எந்த யூனிட் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க நம்மளால பெருசாக சொல்ல முடியல. ஏன்னா நம்மளோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் லைக் இந்த டீம் கேம் ரொம்ப ஃபேமிலியாக சூப்பராக காமிச்சாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சென்னை எஃப்சியோட நம்ம எதிர்பார்த்த பிளேஸ் குர்கிரத், கியான் நசிரி, லூகாஸ் பிராம்பிலா, ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம சென்னை எஃப்சி 3-2 பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஹோப் அந்த பிளேயர்ஸும் சப்ஸ்டியூட்டில் உள்ள கொண்டு வந்தால் இன்னமும் வலு கொடுக்கும் நம்ம சென்னை எஃப்சிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவே மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டோம். ஈவன் அவன் கையில் அதான் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவன் கையில் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மறுபக்கம் டின்லியானா பொறுத்த வரைக்கும் அவரோட கிராஸஸாக இருக்கட்டும் அண்ட் போத் அன்கிட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான பிளேயர். ஈவன் அன்கிட்டை விட நல்லா பண்ணார் ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரைட் பேக் சாலிடாக இருக்குது. எந்த பிளேயர் உள்ளே கொண்டு வந்தாலும் அந்த ஈக்குவல் ஒர்க் ரேட்டை கொடுக்கக்கூடிய 2 பிளேயர் நம்ம சென்னை எஃப்சி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், அன்கிட் அண்ட் டின்லியானா. மறுபக்கம் டின்புயா பிகாஸ் எம்னம் ஓட எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணார் ஐஎஸ்எல்ல அண்ட் அதுக்கேற்ற கேம் அவர் காமிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் மந்தாரோ தேசாய் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக காமிச்சார் லெஃப்ட் பேக்கில்.
மிட்ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் ஹம்தேவை ஈஸியாக முன்னாடி ஓகே நீங்கள் அட்டாக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி ஹெல்சினோ டிஃபென்ஸ் யூனிட்டை சூப்பராக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரோட ஒர்க் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸும் ரொம்ப நம்ம சென்னை எஃப்சிக்கு நல்லா பண்ணாங்க. நான் ஹம்தே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்டில் ஓரளவுக்கு பால் இந்த மேட்ச் மிஸ்டேக் இல்லாமல் மிட்ஃபீல்ட்லேயும் கொஞ்சம் பால் ரொட்டேஷன் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஹம்தேன்னு சொல்லலாம். இவன் அட்டாக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாரூக் சப்போஸ் பின்னாடி இருந்த நேரத்தில் டேனியல் சிமாச்சிக்கோட பார்த்தீங்கன்னா ஹம்தேவும் உள்ள பாக்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனிஷியலாக இர்ஃபான் யதத்தோட ப்ரெசன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் குயிக் நேரத்தில் முக்கியமான நேரத்தில் அந்த பாலை கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இவன் ஹெட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மொமெண்டம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இர்ஃபான் யதத் கேம் கிட்டேருந்து. ஹோப் ஐஎஸ்எல்ல அப்கமிங் அடுத்தடுத்த மேட்ச்சில் இர்ஃபான் யதத்துக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம அவன் கையில் வாய்ப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற கன்வெர்ட் பண்ணி நம்ம இர்ஃபான் கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளோட மிட்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாலிடாக இருந்துச்சு. மிட்ஃபீல்டில் பால் எப்படி ரொட்டேட் ஆகும் நிலைமையில் நாங்கள் ரொட்டேட் பண்ணி காமிப்போம். இந்த டீம் விங்லேயும் அட்டாக் பண்ணுவோம், தேவைப்பட்ட மிட்ஃபீல்ட்லேருந்து பால் கொண்டு போவோம் வித்தவுட் லூகாஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அண்ட் ஓவராலாக ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே, நம்மளுக்கு எல்லாம் ஓகே. இதுக்கு அடுத்தடுத்த மேட்ச் இந்த சேம் செட் ஆஃப் டீம் நல்லா பண்ணி ஆகணும். அந்த கன்சிஸ்டன்சி ஓகே, டீமுக்கு சாலிடான காம்பினேஷன் கிடைச்சிருக்கு, ஒரு மைண்ட் செட் ஓகே. பட் அடுத்தடுத்து அந்த சப்ஷூட்டில் யாரை கொண்டு வர போகிறாரு? நிறைய பிளேயர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்காங்க. வின்சியை கொண்டு வர போகிறீங்களா, லூகாஸ் பிராமிலாவா, குர்கிரத்தா, கியான் நசிரியா, ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த பிளேயர் உள்ளே கொண்டு வர போகிறீங்கன்ற மாதிரி அவன் கையிலுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்தெந்த பிளேயரை கொண்டு வரலாம், சுச்சுவேஷன் கேஸ் மாதிரி யாரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ எதாக இருந்தாலும் அவன் கையில் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸைட்மெண்ட்டான கேம் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ட்ரா ஆச்சு பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி. பட் ஒரு கம்ப்ளீட் கேம் நம்ம சென்னை எஃப்சி காமிச்சிருப்பாங்க. ஒடிசாவோட டீம் பொறுத்த வரைக்கும் சர்ஜியோ லொபெராவை அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ எங்களோட டீம் ஆப்போனன்ட் நல்லா விளையாடும் போது தான் பாலை லூஸ் பண்ணோம், லாங் பால் அடித்து மிஸ்டேக் பண்ணோம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எங்களுக்கு கில் பண்ணிட்டாங்க. இனிஷியலாக 2-3 இன்ஜுரி சேவியர் காமாவாக இருக்கட்டும், டில்காடாவாக இருக்கட்டும் இல்லாத காரணத்தினால எங்களுக்கு அப்போவே நாங்கள் சப்ஸ்டியூட்டை உள்ளே கொண்டு வந்துட்டோம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் அந்த மினிட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு சப்ஸ்டியூஷன் உள்ள கொண்டு வர ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் தான் இருந்துச்சுன்ற மாதிரி அவரோட தாட்டும் சொல்லியிருப்பாரு. பட் இன்ஜுரிஸ்னால இந்த மேட்ச் நாங்கள் தோத்தோன்ற மாதிரி சொல்லலை. எங்களோட புவர் கேம் அண்ட் ஃபோக்கஸை மிஸ் பண்ண காரணத்தினால இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு. மறுபக்கம் நம்ம சென்னையோட அவன் கையில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம அவன் கையில் பொறுத்த வரைக்கும் அவர் சாலிடாக சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த டீம் கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணக்கூடிய டீம். கண்டிப்பாக இந்த டீம் செட்டில் ஆக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒன் செட்டில் ஆனால் சூப்பர் அது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி சொன்ன நிலைமையில் நம்ம சென்னை எஃப்சி ஒடிசாவோட ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சர்ஜியோ லொபெரா டீமை பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அவன் கையில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒடிசா எஃப்சி அண்டர் சர்ஜியோ லொபெரா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கோச் மூலிமா சூப்பர் கேம் காமிச்சிட்டு வராங்க. என்னோட குட் ஃப்ரெண்ட் ஒடிசா எஃப்சியோட ஹெட் கோச்சான சர்ஜியோ லொபெரா கண்டிப்பாக லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டீமை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சீசன் அதை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக பூமர்ஸ் ஆட் பண்ணாங்க. பூமர்ஸ், அகமது ஜாவோ, ராய் கிருஷ்ணான்ற மாதிரி ஒரு சூப்பர் பிளேயர்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கான ஒரு டிசர்வ் டீம் அப்படின்ற மாதிரி நம்ம அவன் கையில் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இன்றைக்கி எங்களோட நாங்கள் பெஸ்ட்டை காமிச்சோம் அண்ட் பெஸ்ட்டை காமிச்ச டீம் இன்றைக்கான மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம அவன் கையில். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் பிளேயர்ஸ் கிட்ட என்ன சொன்னோன்னா, நீங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, சான்சஸை சூப்பராக க்ரியேட் பண்ணுறீங்க அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. பட் இன்னமும் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இன்னும் ஃபைட் பண்ணுங்கள், ஹண்ட் பண்ணுங்கள், மோர் ப்ரெஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஜஸ்ட் அதை தான் நான் கன்வே பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் இனிஷியலாகவே அவங்களோட ப்ரெஸ்ஸிங் கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் ஒரு ஹண்டிங் கேமை காமிச்சாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இனிஷியலாக ஃபாரூக் மூலிமா எங்களுக்கு 2 கோல் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கேமை மேனேஜ் பண்ணுறது தான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மேனேஜ் பண்ணோம் அண்ட் ஒடிசாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அன்பீட்டன் ஸ்ட்ரைக்கை வச்சுட்டு இருந்த ஒடிசாவை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அவங்களோட ஃபோர்ட்ரஸில் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்கோம். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட குவாலிட்டி ரொம்ப சூப்பர் கேம் தான். பட் நாங்கள் எங்களோட பர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி ரொம்ப அதிகமாக காமிச்ச காரணத்தினால இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணோம். எங்களோட ஃபோக்கஸ் அண்ட் மென்டாலிட்டி அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்களோட டீமை பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி விக்டரியும் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அவன் கையில் சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 மேட்ச்சில் 7 மேட்ச் அவே கேம் தான். ஸோ அந்த ஒரு அவே மேட்ச்சை நாங்கள் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா ஹோமும் சரி அவையும் சரி எதுவுமே எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களோட எய்ம் பொறுத்த வரைக்கும் வின் பண்ணக்கூடிய கேம், மேட்சை வின் பண்ணணும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் ஒடிசா வந்தது கூட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்படின்னா ட்ரா பண்ணிட்டு போயிடணும்ப்பா, அட்லீஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடணும் பண்ணுற மாதிரி நாங்கள் வரல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணணும், ஃப்ரண்ட் ஃபுட்டில் இருந்து இந்த மேட்சை ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் ன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டில் ரொம்ப ஃபீல்ட் ஒர்க் பண்ணோம். இன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கேற்ற டிசர்வ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓவரால் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் காமிச்சோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது ஒரு பிக்கெஸ்ட் அப்ரிஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தடுத்த மேட்ச்சில் நாங்கள் இதை இன்னும் கண்டினியூ பண்ணுவோம், இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம அவன் கையில் சூப்பராக சொல்லியிருக்காரு.
ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்ப தேடி எதனா எடுத்து குறை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லூகாஸ் பிராமிலுக்கு அந்தளவுக்கு ப்ளே டைம் கொடுக்கல. அது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்கமிங் மேட்சஸில் அவருக்கு ஒரு இந்தியன் கண்டிஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. மறுபக்கம் என்னதான் பந்தத் கோரில் நல்லா ட்ரை பண்ணாலும் இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டார். நம்ம வில்மர் ஜோர்டனுக்கு வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த மினிட்ஸ் கம்மியாக இருக்குது, ஓகே, பட் கொஞ்சம் ரஸ்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பால் பாஸும் போராக இருந்துச்சு. ஈவன் அது ஒரு கிளியர் பாஸ் கொடுத்தா லூகாஸ் பிராமிலா ஈவன் கோல் கன்வெர்ட் பண்ண கூட அதிக வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஓவரால் நம்ம சென்னை எஃப்சியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீ பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை, 2 பிளேயர் இல்லை, ஆல்மோஸ்ட் 11 பிளேயருமே நம்ம சொல்லிடலாம். பட் என்னோட சாய்ஸில் ஒரு 2-3 பிளேயரை நான் சொல்கிறேன். உங்களோட கீ பிளேயர்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சென்னையோட ஃபர்ஸ்ட் மேட்சோட முக்கியமான கீ பிளேயர்ஸ் என்னோட தாட்டில் அம்தே, அது மட்டும் இல்லாமல் ஃபாரூக் சௌத்ரி அண்ட் கோனார் சீல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இன்னும் சென்னை எஃப்சிக்கு எதனா இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஆனால் இதை நம்ம கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் பிளேயர்ஸை சூப்பராக அவன் கையில் ஹேண்டில் பண்ணால் போதும். ஏன்னா இந்த தடவை நம்மக்கிட்ட குவாலிட்டி பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. எந்தெந்த பிளேயர்ஸை எப்படி பயன்படுத்தணும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி சரியான நேரத்தில் அவங்கள உள்ளே கொண்டு வரணும். ஒரு பக்கம் கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணி ஆகணும், மறுபக்கம் அவன் கையில் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த பிளேயர் மேனேஜ்மெண்ட்டை சூப்பராக பண்ணால் போதும் நம்ம அவன் கையில். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3-2 நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சென்னை எஃப்சி ஒரு சூப்பர் ட்ரீட் கொடுத்தாங்க. அண்ட் ஹோமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவையில் ஒரு சூப்பர் விக்டரியோட நம்ம சென்னை எஃப்சி திரும்பி வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே கம்பேக் எஃப்சின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை எஃப்சி. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் எதனா சம்பவம் நடக்கும் எதிர்பார்த்தோம், சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சி ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ஐஎஸ்எல்ல. இன்னும் ஏகப்பட்ட ஃபைட்டிங் அண்ட் ஸ்ட்ராங் டீம் அவைட்டிங்கில் இருக்குது. சேம் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி அந்த டீமை தட்டி தூக்குவாங்க நம்ம சென்னை எஃப்சி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.